வெல்கம் டு லாக்ஸ் குக் புக். இன்றைக்கி கத்திரிக்காயில் மசாலா ஸ்டஃப் பண்ணி ஒரு டேஸ்டியான கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. கத்திரிக்காயை நுனியை மட்டும் கட் பண்ணிவிட்டு காம்போடு எடுத்துக்கோங்க. அடிப்பக்கம் பாதி வரைக்கும் நாளாக கட் பண்ணி உள்ளே ஏதாவது சொத்தை இருக்கான்னு பார்த்துட்டு உப்பு கலந்த தண்ணியில் போடணும். அப்போ தான் அதனுடைய நிறம் மாறாமல் இருக்கும். இப்போது ஒரு கடாயில் 1/4 கப் வேர்க்கடலை, ஒரு டேபிள் ஸ்பூன் எள்ளு, 1 டேபிள் ஸ்பூன் தனியா, 4 காஞ்ச மிளகாய் போட்டு எண்ணெய் விடாமல் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அது கூட 1/2 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் சீரகம், 1 பட்டை, 2 கிராம்பு சேர்த்து லேசாக வறுத்துக்குங்க. இப்போது 1/2 கப் தேங்காய் துருவலையும் அதோடு சேர்த்து நல்லா வறுத்துக்கங்க. நான் இன்றைக்கி தேங்காவை பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு 10 சின்ன வெங்காயம், கட் பண்ண 2 தக்காளி, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 3 பல் பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கங்க. அது கூட 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு போட்டு பச்சை வாசனை போக நல்லா வதக்கிக்கங்க. வதங்கினதும் அது கூட ஏற்கனவே வறுத்து வச்சிருக்கிற மசாலாவையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஆற விடுங்க. மசாலா ஆறுனதும் மிக்ஸியில் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ 4 கட் பண்ண எல்லா கத்திரிக்காயிலையும் மசாலாவை நல்லா ஸ்டஃப் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் சீரகம், கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து கடுகு பொரிஞ்சதும் மசாலா ஸ்டஃப் பண்ண எல்லா கத்திரிக்காயையும் போட்டு வதங்குற வரைக்கும் ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வேக விடுங்க. அஞ்சு நிமிஷம் கழித்து கத்திரிக்காயை லேசாக திருப்பி போட்டு எல்லா பக்கம் வதங்கினதும் மீதி இருக்கிற மசாலாவையும் சேர்த்து நல்லா கிளறி கூடவே 1/2 கப்பு ஊற வச்ச புளி கரைசலையும் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் கொதிக்க விடுங்க. கிரேவி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. சுவையான மசாலா ஸ்டஃப் பண்ண கத்திரிக்காய் கிரேவி ரெடி. ஈஸியாக சமைக்க, ருசியாக சாப்பிட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க.